இல்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்தினுடைய கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு 12 ராசிக்காரர்களுக்குரிய பலாபலன்கள் வந்து கணிக்கப்படுது. அந்த வகையில் பிறந்திருக்கக்கூடிய ஜூலை மாதத்தில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றமானது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அதில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக தற்போது பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது ஏறத்தாழ உங்களுக்கு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. இந்த நேரத்தில் தங்களுடைய எண்ணங்களில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நினைச்சபடி நடக்கிறதுல சிறு சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். சிறு ஏமாற்றம் கூட உங்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் பெரிய அளவிலையோ இல்லை சிறு அளவிலையோ நீங்கள் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம். எதிர்பார்ப்பு அப்படின்னாலே ஏமாற்றம் தான். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. எதிர்பார்ப்புகளை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் குடும்பத்தாரினுடைய ஆரோக்கிய விஷயம் கவலை தரக்கூடிய வகையில் இருக்கும். இதன் காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் இருக்குது. வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எதிர்பாராத முக்கிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிதானம் தான் வெற்றியின் முதல் படிக்கட்டாகவே அமையப்பெறும். பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய விடாமுயற்சிக்கு உரிய பலன்களை அடைவீங்க. தேவையற்ற வீண் வாகன செலவுகள் உண்டாகும். அப்படிங்கிறதுனால உரிய பராமரிப்பு தேவை. மறைமுக எதிரிகளின் தொல்லை மேலும் வலுவாகும். அதனால் எப்போதுமே எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒன்று. மாணவர்களின் எதிர்காலம் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த நீண்ட நாள் பாதிப்புகள் படிப்படியாக குறையவும் தொடங்கும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுவதற்கு நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க தங்களுடைய தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டு எந்த ஒரு வேலையும் செய்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி தீர விசாரிக்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறது மனக்கசப்பை ஏற்படுத்தி விடுங்க. அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில் பொருட்சேர்க்கை ஏற்பட்டாலும் மற்றொருவரும் வீண் விரயங்களும் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. தேவையற்ற அலைச்சலை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைகள் தோன்றி மறைய ஆரம்பிக்கலாம். இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு சவாலானதாகவும் இருக்க பெறலாம். ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். குழப்பங்கள் நீடித்த வண்ணமே இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி திட்டமிட்டு செயலாற்ற
மாற்றக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் உள்ளவருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டாலும் பணம் பல வழிகளில் இருந்து வரும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை. இருந்தாலும் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஆடம்பரமான செலவுகள் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. பெண்களுக்கு திடீர் ஆன்மீக சிந்தனை வலுவாக வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகவும் செய்யும். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த காலகட்டத்தில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து காணப்படுவீங்க. மனதில் இதுவரைக்கும் குழப்பிக் கொண்டிருந்த விஷயங்களுக்கு முடிவெடுக்க சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் சிறிது காலம் முடிவுகள் எடுக்கிறத பற்றின சிந்தனைகளை தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை உருவாகவும் செய்யும். அதே மாதிரி நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா துறைசார் நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று தொழிலை தொடங்குவது நல்லதுங்க. அதே மாதிரி மாணவர்களினுடைய கவனம் திசை திரும்பாமல் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. உறவுகளுக்கு இடையில அனுசரித்து செல்ல பாருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எளிதாக நிறைவேற நீங்கள் கொஞ்சம் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். கடிவாளம் கட்டியது போல உங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ள பாருங்க. தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது உத்தமம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க புதிய விஷயங்களை ஆரம்பிக்கும் பொழுது கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விரும்பிய விஷயங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற வீண் அலைச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது செயல்படுவது அவசியமான ஒன்று. அதே சமயம் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் மீண்டும் தங்களை பிரச்சனையில் சிக்க வைக்க நேரங்காலம் பார்த்து கொண்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து உங்களை தொந்தரவும் கொடுக்கலாம். அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய புத்தி சாதுரியத்தனத்தின் காரணமாக அனைத்தையும் நீங்கள் முறியடித்து விடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். எடுத்த முயற்சிகளில் சிறிது கால தாமதத்திற்கு பிறகே தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு கிடைக்க பெறும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்போது ஆரோக்கியத்தில் ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை சந்தித்து வந்த தங்களுக்கு மேலும் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. திடீர் பயணங்கள் செல்லவோ நேரிடலாம். அதனால் இரவு நேர பயணங்கள் தொலைதூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது, புதுசாக வங்கியில் சேமிப்பு துவங்கிறது, இது போல் நிறைய நல்ல விஷயங்களை துவங்கினா தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும். இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அது சரியாகிடும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம். அதே மாதிரி தடைபட்டு வந்த சுபகாரியங்களை மீண்டும் நீங்கள் துவங்க ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. கூடுமான வரை வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட், ஹெல்மெட் போன்ற உயிர்காக்கும் கவசங்களை உதாசீனப்படுத்த வேண்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மூன்றாவது நபர்களை எளிதில் நம்ப வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளோடு அனுசரணையாக இருக்கணும். வெளியூர் பயணங்கள்
காரியங்கள் நல்லபடியாக முடியும். சுப செலவுகள் ஏற்படும். தங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலையும் திறமையாக சிந்திப்பீங்க. எளிதில் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருப்பது அவசியமான ஒன்று. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்பட பாருங்க. வாடிக்கையாளரையோ அல்லது பார்ட்னரையோ நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாங்க. நிதானமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களும் செய்ய வேண்டாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை பற்றி சிந்திப்பது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம்.